உடனடியாக அது ஏற்கனவே 10 வருஷமா அதே ஒரே அமௌண்ட்டே இருக்கிறது. அதற்கான அந்த வழிமுறைகள் எல்லாம் பார்த்து உடனே அதையும் உயர்த்தி கொடுப்போம் என்ற அந்த உத்தரவாதத்தை இருக்கிறார்கள். அதே போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்தளவுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அல்லது மதுரை உயர்நீதிமன்றத்தில் அவர்களுக்கு அங்கு அறைகள் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. அது இடம் பிரச்சனை என்று சொன்னார்கள். ஆனால் இடம் பிரச்சனையாக இருந்தாலும் கூட மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியிலிருந்து முழுமையாக கட்டி கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை நமக்கு மாண்புமிகு மத்திய சட்டத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அர்ஜுன் ராம் மெக்வால்ஜி அவர்கள் கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு மிகவும் முக்கியமான நாள். நம்முடைய வழக்கறிஞர்கள், அதுவும் குறிப்பாக நம்முடைய பால் கனகராஜன் அவர்கள், திரு வணங்காமுடி அவர்கள், இருந்த அனைத்து வழக்கறிஞர்களும் ஒரு மிகவும் உத்வேகத்தோடு மத்திய அரசாங்க வழக்குகளை எதிர்கொள்வதோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் மேலே போடுகின்ற வழக்குகளை அவர்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இன்றைக்கு தம்பிகள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தம்பிகளினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. பல சார்கள் இன்றைக்கு உருவாகியிருக்கிறார்கள். ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய சார் யார் என்று இன்னும் தெரியல. அப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் இப்போ அரக்கோணத்தில் பல சார்கள் வந்திருக்கிறார்கள். இந்த வழக்கை அரக்கோணம் சகோதரிகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும், இந்த சகோதரிக்கு சட்ட பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். உடனடியாக அந்த வழக்கை தமிழக அரசாங்கம் சிபிஐ இடத்துல ஒப்படைக்க வேண்டும். எப்படி பொள்ளாச்சி வழக்கு சிபிஐ இடத்துல ஒப்படைச்சு குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நமக்கு தெரியும். போன மாதம் தான் அதுக்கான இந்த மாதம்தான் அதுக்கான தண்டனை கூட வந்தது. அதே போல இந்த வழக்கிலையும் உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த வழக்கை சிபிஐ இடத்துல ஒப்படைப்பதன் மூலம் இந்த சகோதரிக்கு நியாயம் கிடைக்கும். அந்த வழக்கினுடைய பின்னணியில் இருக்கிற சார்கள் யார் யார் என்பதை வெளிக்கொண்டவர் என்றும், தமிழக அரசியல் இன்றைக்கு தம்பிகளினுடைய நடமாட்டம், இந்த தம்பிகள் கிட்டத்தட்ட சொல்றாங்க எல்லாருமே, நீங்க எல்லாம் சொல்றது பார்த்தா ஒரு 50க்கும் மேற்பட்ட தம்பிகள் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தை ஆண்டு கொண்டிருக்கிறதாக, அதாவது மறைமுக ஆட்சியாளர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு வேண்டியவர்களாக இந்த தம்பிகள் தமிழகத்தை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தை சூறையாடி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தம்பிகள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியுதா தெரியலன்னு தெரியல. ஆனால் இந்த தம்பிகளினுடைய அந்த அவர்களுடைய செயல்பாடுகளை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு நிச்சயமாக அவர்களுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை கொடுக்கப்படும். அதற்கு நாளும் மிக குறுகியவர் தான் இருக்கிறது. 2026 மே மாதம் தான். அதனால் அந்த தம்பிகள்லாம் வாழை சுருட்டி வச்சுட்டு இருக்கிறது அவர்களுக்கு நல்லது. இப்படி மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கும் தம்பிகள் அவர்கள் மேல கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதான் சொல்றேன் பாருங்க, எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மேல பொய் கேஸுகள், குற்றம் கேஸுங்க, தவறான வழக்குகளை போட்டு பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளை அலக்களிக்க வைப்பது தான் இவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. நான் சொன்னேன் பாருங்க, தம்பிங்க வந்து கிட்டத்தட்ட 1000 கோடி 5000 கோடி 10,000 கோடின்றாங்க. இன்னும் முழுமையான விசாரணை வந்து 50,000 கோடியா அல்லது 1 லட்சம் கோடியா என்பது போக போக தெரியும். ஆனால் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டா என்ற ஒரே காரணத்துக்காக திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒரு பெரிய டீம் வந்து சென்னையில் இருக்கிற ஒரு சாதாரண நபரை இரவு 2 மணிக்கு கைது செய்து கொண்டு அங்கே திருச்சிராப்பள்ளிக்கு மறுபடியும் போகிறது, அங்கே அல்லது கன்னியாகுமரிக்கு கொண்டு போகிறது, நைட்டு பூரா அவங்கள டார்ச்சர் பண்ணுறது, அங்கே போய் சாயந்தரம் ஜட்ஜு கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணால் அதுக்கு எவிடன்ஸ் இல்லைன்னு ஜட்ஜு வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணாங்க. அப்போது சட்டத்திற்கு புறம்பாக காவல்துறை எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பல வழக்குகளில் பார்த்துருக்குறோம். அதனால இந்த வழக்கும் சட்டத்திற்கு புறம்பாக சட்டப்படி ஏதோ அவருக்கு கடந்த 4 ஆண்டுகள் மத்திய அரசாங்கத்தின் மேல ஒரு வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருந்தார். இந்த 4 வருஷம் இணைந்து செயல்பட்டிருந்தா தமிழகத்தினுடைய வளர்ச்சி இன்னும் மேல போயிருந்தது.
தமிழகத்தினுடைய முன்னேற்றம் இன்னும் மேலே போயிடும். மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ராமேஸ்வரத்துக்கு வந்தாங்க. ராமேஸ்வரத்துக்கு ஒரு மிகப்பெரிய திட்டம், கிட்டத்தட்ட அந்த இந்தியாவினுடைய முதல் தொழில்நுட்பம், இந்தியாவிலேயே ஒரு செங்குத்து பாலம், நமக்கெல்லாம் அது பெருமை. அப்படிப்பட்ட பாலத்தை திறந்து வைக்க பிரதமர் வந்தார். ஆனால் இவருக்கு வந்து கட்சி தான் முக்கியம்னு ஊட்டிக்கு போயிட்டார். அதுவும் ஊட்டியில் போய் கட்சி நிர்வாகிகளை பார்க்கறது, அல்லது ஊட்டியில், ஏன்னா நானும் ஊட்டி நீலகிரி தொகுதி சார்ந்து, அங்கே ஊட்டியில் போய் அவர் ஊட்டியில் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தார். ஆனால் டெவலப்மெண்ட், வளர்ச்சி, இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி மேலே அவருக்கு அக்கறையின்மை இருந்தது. திடீர்னு இப்போ தேர்தல் வர்றதுனால தேர்தலுக்காக நிதி ஆயோக், இதுக்கு முன்னாடி நிதி ஆயோக் கொடுத்தா புறக்கணிச்சிருக்கிறார். பிரதமர் வந்த நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்து விட்டு அந்த நாட்டினுடைய வளர்ச்சியில அக்கறை இல்லாத ஒரு முதலமைச்சராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு வேதனைக்குரிய சம்பவம். இதே போல தான் தூத்துக்குடியில் வெள்ளம் நடந்தப்போ கூட அவர் வந்து வெள்ளத்தை பார்க்க போகல, மாறாக இந்திய அலையன்ஸ் கூட்டணி பேசுறதுக்கு தான் போனார். அங்கே போய் அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் பார்த்து பேசல. இது போயிருக்கிறாரு, வரவேற்கத்தக்கது. என்னன்னா, எனக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு எண்ணம், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை நோக்கி நாம் செல்ல வேண்டும். நாம் ஆரம்பத்திலிருந்தே சொல்றோம், நீங்க வந்து மத்திய அரசாங்கத்தில் கூட இணைந்து போங்கள், இணைந்து செல்லுங்கள். இணைந்து செல்வதன் மூலம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இன்னும் 2 மடங்காக அதிகரிக்கும் என்று. ஆனால் அதெல்லாம் காலம் முழுவதும் எதிர்த்து 4 வருஷம் எல்லாம் முடிஞ்சு, நான் அடுத்த 8 மாதம் இருக்கும் பொழுது இன்னைக்கு போயிருக்கிறார். இனிமையாவது கரெக்டாக மத்திய அரசாங்கத்து கூட ஒரு நல்ல தொடர்பில் இருந்து நல்ல நிதியை பெற்று தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அவர் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று